ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரில்லியன்ட் ஹீலர் அனிமேயோட எபிசோட் 9 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே அவளுக்கு தும்பலாவது. என்ன ஆச்சு கேமிலா, உங்களுக்கு கோல்டு போச்சுக்கிச்சா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எப்படி கோல்டு பிடிக்கும்? யாரோ ஒருத்தங்க என்னை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? எனக்கு தெரிஞ்ச நீங்கள் ரொம்ப பாப்புலராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆனால் உண்மையை சொன்னால் நீ உருவாக்குன அந்த சூப் அது ரொம்ப சுவையா இருக்கு. ஆமா, நீங்க பாப்புலரா ஒண்டி இல்லாம என்ன நல்லாவே பாராட்டுறீங்க. ஜெனோஸோ வரான். அங்க கேமிலாக்கு ஸ்டார்டிங்லயே தெரியுது என்ன எல்லாமே ஸ்ட்ராங்கஸ்ட் என்னனால அட்ராக்ட் ஆயிருக்கு. அதானே? ஆனா இது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, ஆனா நான் ஒன்னும் இதுக்கு சர்ப்ரைஸ் ஆகல. என்னோட கரிஸ்மா அது வந்து ரொம்ப ராயலிட்டியானது, மேல அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆகுது. அதானே? ஆனா நீ என்ன பண்ண போற? இல்ல, நான் அந்த ஏரியால அவ்வளவு இம்பாக்ட பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கேமிலா நீ என்னோட பக்கத்துல இருக்கணும்னு தோணுச்சு. அவரு எனக்காக சொல்லுவாருன்னு நினைச்சேன். லிலி நீ என் பக்கத்திலே இருக்கணும். ஐயோ, இது அவரு எப்போதான் சொல்ல போறாரோ? இப்படி லிலி சொல்ல அங்க அவளுக்கு ஒய்ஃப் மாதிரி தோணுது. அப்படி அவ டாபிக்க மாத்துறான். நீ என்ன சொல்ற? நான் உன் பக்கத்துல இருக்கணுமா? நீ ரொம்ப ஸ்டேஞ்சான ஹியூமனா இருக்க. சரி, ஏதோ ஒண்ணு, நாங்க இருக்கிற ஷோவை பாக்குறதுக்காக வரேன்ப்பா. அப்புறம் அந்த கிறிசஸ் இருக்கான்ல, அந்த பையனை பார்த்து அவங்க பாராட்டுறாங்க. கேள்விப்பட்டேன்ப்பா, அந்த அட்டாக்ல உன்னோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசா இருந்ததாமே. ஆமா ஆமா, அப்போனா நீ நல்லா வேலை பண்ணிருக்க. ப்ரொஃபஸருக்கு நல்லா நீ சர்வ் பண்ணணும், புரியுதுல? அதே மாதிரி அந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்டா இருக்கிற ஜெனோஸ், அவன் வந்து அவளுக்கும் பெருசா எதுவுமே பண்ணாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்படி அவரு சொல்றாரா? நம்ம கிறிஸஸ பத்தி அவங்க பாராட்டினாங்க, இருந்தாலும் உண்மையிலேயே அவனுக்கு அங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. எல்லாத்தையுமே பண்ணது நம்ம ஜெனோஸ் தான். அதனால அங்க சொல்லிடுறான். ஒரே ஒரு மிச்சம், அந்த ஜாம்பி கிங்க கொன்னது வேற யாரும் இல்ல, அவனும் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆனவன் தான். கேட்ட அவங்களாலையும் எதுவும் நம்ப முடியல. அவனும் அங்க ஒத்துக்கிறான் உண்மையெல்லாம். இதுக்கப்புறம் நம்ம ஜெனோஸ் அங்க வருவானா? அங்க அவரு சொல்றாரு, ஜெனோஸ் நீ பண்ண இன்சிடென்ட்னால அந்த லேபரட்டோர் வந்து உன்னை இன்வைட் பண்றாராம். நான் உண்மையா சொன்னா அந்த கிறிஸஸ் அவனுக்கு தானே எல்லாம் கிரெடிட்டும் போயிருக்கு. இல்ல அப்படி இல்ல, அவன் வந்து சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வேற இன்வைட் பண்றாங்களே, இது இவங்களோட ஃபர்ஸ்ட் பேரியரை பாஸ் பண்ண மாதிரியாச்சு. இன்னமும் ப்ரொஃபஸரோட இன்டர்வியூ, அதை நீ இன்னமும் பாஸ் பண்ணணும். எனக்கு பிரச்சனையா தெரியுது, இது இன்னமும் உங்களால ஈஸியாக்க முடியாதா? இல்ல அப்படி இல்ல, இந்த கோல்டன் இருக்காருல்ல, அவரு தான் இந்த ராயல் ஹாஸ்பிட்டலோட ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு ஆளுன்னே சொல்லலாம். அவரை மீட் பண்றது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்ல. கேஷுவலா அவர் உன்னை மீட் பண்றாரு. இப்போ அப்போனா இது வந்து எனக்கு பிரச்சனையா தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் ரெப்புடேஷனும் அத்தாரிட்டி இருக்கிறவங்களையும் அதை வச்சுதான் ஒரு மீட்டே பண்றாரு. ஆனா அவர் ஒரு எலைட் ஹீலர் தானே? ஆமா, ஆனா எப்பயுமே இந்த பவரும் டைட்டிலும் ஒன்னா ஒத்து போமான்னு கேட்டா கிடையாது. நான் டைட்டில ஏன் பண்ணது ரக நான் டெவலப் பண்ணக்கு அப்புறம் தான். சரி, ஏதோ ஒண்ணு நான் மீட் பண்றதுக்கு போறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரான். அங்க ஒரு 2 பேர் இருக்காங்க. அதுல கருப்பு சட்டையோட இருக்காருல, இவரு தான் ப்ரொஃபஸரோட செகண்ட் செக்ரட்டரியா. கிட்ட எடுத்தோடனே அவங்க ஸ்பெஷல் ட்ரெயினியான்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன பவர் இருக்கு? எனக்கு வெறும் ஹீலிங் ஒண்டி தான் தெரியும். போனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நிறைய பேரால ஹீலிங்க பயன்படுத்த முடியும். எனக்கே நல்லாவே தெரியும் இந்த கண்ட்ரில ஹீலிங்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு. அப்படி உங்ககிட்ட பவருக்கான கேப்பபிலிட்டி இருந்தா கண்டிப்பா உன்னால முன்னேறி போக முடியும். அதே மாதிரி யார் இங்க பவரோட இருக்காங்களோ அவரோட ஹிஸ்டரியும் இந்த கண்ட்ரில எழுதப்படும். அதே மாதிரி ரூலிங் கிளாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் கூடிய சீக்கிரத்துல அடைய போறேன். அதனால என்னோட பக்கத்துக்கு வர்றதுக்கு உன்கிட்ட ஏதாச்சும் வேல்யூ இருக்கான்னு நான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த உலகத்துல ஹீலிங் வந்து ரிச்சான மக்களுக்கும் சரி, இந்த புவரான மக்களுக்கும் சரி ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா அது கிடையாது. ஏன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால உன்னோட அந்த ஹீலிங் சர்க்கிள் அந்த கிளாஸ்ல ஏதோ ஒன்று வரைஞ்சன்னு சொன்னல, அதை நீ கொண்டு வா. அதுல இருந்து ஏதாச்சும் வேல்யூ எனக்கு கிடைக்குதான்னு நான் செக் பண்றேன். அதை அவன் வரைஞ்சு கொடுக்குறான். அதை பார்த்து அவர் ஆச்சரியமா வர்றாரு. பக்கத்துல இருக்க ப்ரொஃபஸரும் கேட்கிறாரு, ஆமா நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஒன்ன நான் பார்த்தது இல்ல. அப்பனா உங்ககிட்ட பொட்டன்ஷியல் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். நாளையில இருந்து இங்க வரணும். அதுக்கப்புறம் கோல்டனோட ஆளுங்க அங்க போயின்னு இருப்பாங்களா? அங்க கிறிஸஸ் வந்து சொல்றான், அடே என்னடா பண்ண இருக்க, லைனுக்குள்ள வா. நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே புரியல என்னதுன்னு. அப்புறம் தான் விளக்குறான். இந்த மாதிரி தான் நம்ம லைன்ல போகணுமா, இது ஒரு ஃபார்மேஷன் மாதிரியா. நம்ம கோல்டன் எதுக்கு போறாருன்னா அவங்களோட பேஷன்ஸை பாக்குறதுக்கு தான் போறாரு. அதனால லைன்ல ஒரு ஆர்டரோட போகணும், ரூல்ஸையும் நீ ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நீ எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் தெரியுமா, என்னாலதான் நீ இங்க வந்தியே. அப்போனா அது உன் வேலை தானா? ஆமா, அதே மாதிரி நான் எதுக்கு உன்னை வர வச்சேன்? நான் ஸ்டெப்பிங் ஸ்டோனை பயன்படுத்தி என்னால இன்னமும் மேல போக முடியும். நான் இந்த லைன்ல நீ கடைசியா இருக்க, அப்போனா நீ தான் கடைசியா ஜாயின் பண்ணியா? என்ன வந்து நீ அநியாயத்துக்கு கீழே எல்லாம் பார்க்க கூடாது. அதே மாதிரி அங்க போறாங்க. அவரு அங்க பேஷண்ட பார்க்க போயிறாரு. ஆமா, இந்த லைன் வந்து நெசசரி தானா? இல்ல உனக்கு புரியாது, இது அவரோட அத்தாரிட்டியை காட்டும். நான் பேஷன்ஸ்னு கேட்டோன்னே அப்படியே அவன் ஓடி போயிடறான். நிறைய பசங்க மிஸ் ஆகுறாங்க. அவங்க எல்லாரையுமே எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். அங்க ஒரு பர்சன் இருக்கான், அவனோட ஆங்கிள் அதாவது காலு ஏரியாவை அப்படியே ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணானா, அதனால அவனுக்கு அடிபடிச்சான். அது இப்போ ரொம்ப அவனுக்கு வலியா இருக்கான். அதை பார்த்தோன்னே அவருக்கு புரியுது இது என்ன இன்ஜுரின்னு. எனக்கு 3 பேர் தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட ஹீலிங்க பண்றாரு. அந்த 3 பேர் வழியா ஹீலிங் ஆகுது. அவரோட
காயமும் அப்படியே மறைஞ்சு போகுது. இதை பார்த்து நம்மளால ரொம்ப ஆச்சரியமா வரான். அப்படியே பின்னாடி வந்துடுறான். அவர் பண்ண ஹீலிங் அது என்னது எனக்கு வந்து தெரியலையே அதை பத்தி. அதுவா இது வந்து வைட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காயம் ஏற்பட்டா மத்தவங்க வைட்டாலிட்டியை வச்சு அவங்கள குணமாக்க முடியும். இதுதான் கோல்டனோட ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். காயம்னா ஒரு 2 பேரு நிறையவே காயம் ஏற்பட்டிருந்தா நிறைய பேரை வச்சு அசால்ட்டா ஹீல் ஆக முடியும். இதனால கொஞ்ச அளவுல தான் எல்லா கிட்ட இருந்தும் வைட்டாலிட்டி கன்சியூம் ஆகும். இப்பதான் எனக்கு புரியுது இங்க எதுக்காக இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. அதே மாதிரி இன்னொரு ரீசனும் இருக்கு. அதுக்கு காரணம் பிரசிடென்ட் எலெக்ஷன். அதுதான் இதுல ஒரு பிரசிடென்ட் இருக்காரு. அவரு வந்து இப்போ ரிட்டையர் ஆக போறாரு. அதனால நெக்ஸ்டா நம்மளால தான் பிரசிடென்டா மாறணும்னு பாக்குறாரு. அவர் வந்து மாறிட்டா உனக்கு வந்து ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கும், நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஆனா நம்ம ஜெனோஸ்க்கு அது மேலலாம் ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னடா நீ சொல்ல இருக்க, உன்னை வச்சு நான் மேல போலான்னு யோசிச்சா நீ என்ன இப்படி சொல்ல இருக்க. சரி ஏதோ ஒண்ணு, உனக்கு ஆல்ஃபிரட்னு ஒருத்தரை பத்தி தெரியுமா? அவன் ரொம்ப திறமசாலியாச்சு. அவனை பேன்குய்க்கு இன்வைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவனை ஆளை காணோம், எங்க போனான்னு தெரியல. உன்னையும் அவங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல உனக்கு ஒரு பெரிய இடம் இருக்க போகுது. இதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷனை ப்ரொஃபசர் கிட்ட அவன் கொடுக்கறான். அங்க அவரும் தேங்க்ஸ் சொல்றாரு. நீ சொன்னபடி நான் எல்லாத்தையுமே பண்றேன், நான் மிஷனை முடிச்சிட்டேன். எனக்கு நான் சொன்ன மாதிரியே என்னோட மாஸ்டர் பத்தின இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுப்பீங்களே. அங்க திடீர்னு அவர் ஏந்து பாரா, அந்த இடத்துல நிறையவே காயின்லாம் விழுது. ப்ரொஃபசரும் சொல்றாரு எனக்கு வந்து டைம் ஆகுது, மாதிரி நான் மீட்டிங்க்கு போகணும், இங்க ஏகப்பட்ட காயின் இருக்கு, அதனால நீ சூஸ் பண்ற மாதிரி இருந்தா நீ எதை சூஸ் பண்ணுவ? அதான் பேஷியன்ட்டும் அந்த பொண்ணு வரா, அவரு மந்தி போயிட்டாரு எங்க போகணும்னு. வாங்க வாங்க நானே உங்களை கொண்டு போறேன். அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி நீ எதை தேர்ந்தெடுக்க போற. இதுக்கப்புறம் லிங்கா ஈஸியா உள்ள வரா. அதுவும் நம்ம ஜெனோஸ் வந்து இங்க இல்லையா பண்ணிடலான்னு. நான் எவ்வளவு ஜீனியஸா இருக்கேன். அதே மாதிரி தான் ஆல்ரெடி சோஃபியா இருக்கா, அந்த பீஸ்ட் பொண்ணு அவளும் இங்க வந்திருக்கா. நான் ரொம்ப ஜீனியஸ்ப்பா, ஏன்னா நான் வந்து ஜெனோஸ் இல்லாத டைம்ல இடத்தையே கிளீன் பண்ணி நான் எல்லாரையுமே சந்தோஷமாக்க போறேன். லிங்கா சோஃபியா நீங்க 2 பேரும் இங்கேயா மோ ஃபாஸ்டா இருக்கீங்க என்ன கம்பேர் பண்ணா. இதே மாதிரி அவங்க அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்றாங்க. இப்ப பாத்தியா உன்னை கம்பேர் பண்ணா நிறையவே கிளீன் பண்ணிட்டேன். சைடு அந்த கோல்டனோட நாயை நம்ம கிறிஸ் பாத்துக்கிறான். நான் வந்து எவ்வளவு பெரிய வேலையை பாக்குறேன், நடக்கிறத தாண்டி நான் இதையும் பண்றேன். அது ஒண்டி இல்ல, இதை குளிப்பாட்டது, இதை ஃபிளஃபியா மாத்துது, இந்த மாதிரி விஷயங்களையும் நான் பண்றேன். நான் சக்சஸ் அடையணும். அதே மாதிரி இன்னைக்கு வேற ஒரு 7 நோபல்ஸா வர வச்சிருக்காரா. அப்பனா நீ சக்சீட் ஆகணும்னு யோசிக்கிறியா? ஆமா, யாருதான் அந்த மாதிரி வாழ்க்கையை எதிர்பார்க்க மாட்டா. நம்மள சுத்தி ஏகப்பட்ட ஆளுங்க இருப்பாங்க. ஹீலிங்க்கும் ஓரளவு லிமிட் இருக்கு. நல்ல பேரு புகழ் இது எல்லாத்தையுமே நம்ம அடையணும்னா ஒரு சுப்பீரியரான இடத்த நம்ம வந்து பிடிக்கணும். இப்படி இவன் சொல்லின்னு போகும்போது இன்னொருத்தர் வராரு. அவரும் கிறிஸ் பண்ற அந்த நாய்க்குட்டியை பாக்குற வேலை, அதை பார்த்து தப்பா பேசுறாரு. ஏன்னா இந்த நாய்க்குட்டி இருக்குல்ல, மனுஷனை கம்பேர் பண்ணா ரொம்ப அவன் சுப்பீரியரா பாக்குறான். ஐயோ நீங்க இதெல்லாம் சொல்லாதீங்க, அவருக்கு கேட்டா அவ்வளவுதான். நான் அவளைக்கும் அவரு இதெல்லாம் கண்டுக்காம அங்க போறாரா. நம்ம ஹீரோ கேக்குறான், ஆமா இவரு யாரு? இவருதான் நம்ம கோல்டனோட ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி, ஓல்டு ஃப்ரெண்டு. அதனால இவருக்கு அந்த இடம் வந்தது. இன்னமும் எனக்கு புரியல எதுக்கு அந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு. வேலை எதையுமே இவர் பார்க்க மாட்டாரு, குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் போயின்னு இருப்பாரு. போகும்போதே அவரும் நம்ம கிறிஸ நோக்கி ஒரு பாட்டில தூக்கி எறிறாரு. இந்தடா இதை வச்சுக்கோ. அது கிறிஸ தாண்டி போகுது. அதை பார்த்து அந்த நாய்க்குட்டி அப்படியே ஓடி போகுமா. இந்த இடத்துல ஒரு வண்டி அப்படியே ஏத்திது. பார்த்து பயந்து ஐயோ மில்க்கு உனக்கு என்ன ஆச்சு கோல்டன் கிட்ட கேட்டா என்ன சொல்றது. அவருக்கு ரொம்ப பிடிச்ச நாய்க்குட்டி வேற இது. ஹீல் பண்ண ட்ரை பண்றான், இருந்தாலும் வெளிக்காயத்தை தான் அவனால ஹீல் பண்ண முடியுது. இல்ல ரிப்ஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கு, நிறையவே காயம் ஏற்பட்டிருக்கு. இல்லைங்கால இது பண்ண முடியாதே, அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இப்படி இவன் பயப்படுவானா? ஜெனோஸ் அவனோட ஹீலிங்க பயன்படுத்துறான். அடே நீ என்ன பண்ண இருக்க? ஹீல் பண்றேன். உன்னோட ஹீலிங்கால ஜாம்பி கிங்க அழிக்க முடியும், இதை எப்படி ஹீல் பண்ண முடியும்? நான் நார்மலா ஹீல் ஆயிது. அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஹீல் பண்ணிட்டேன், உள்ள இருக்கிற அந்த ரிப்ஸ் அதையும் நான் சரி பண்ணிட்டேன். ஹீலிங்கால இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். அடே நீ பேசுறத பார்த்தா ஒரு எலைட்டில சொல்ற மாதிரி இருக்கு. நான் வந்து போறேன், ஏன்னா இதுக்கு இப்ப போதுமான அளவுக்கு ரெஸ்ட் வேணும். இதுக்கப்புறம் அங்க இதே மாதிரி அங்க போயிடறான். அங்க அந்த பொண்ணு கூப்பிடறா. உங்களை தான் நான் தேடினேன், உங்களுக்கு டைம் இருந்தா இப்ப நம்ம ஒரு வாக்குக்கு போகலாமா? நான் உங்க கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். போற வழியில அவ மன்னிப்பு கேட்கிறா. ஏன்னா எனக்கு ஒண்டி நிறையவே திறமை இருந்திருந்தா அவங்களுக்கு பதிலா நாங்க போயிருப்பேன், உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இல்ல நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ இதுக்காக தான் என்ன வர சொன்னியா? ஏன்னா இது எனக்கு பிரச்சனையே தெரியல, பெக்கரும் எனக்கு பே பண்றாரு, அதுக்கும் மேல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காது இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள வரது. அதனால அவளுக்கும் நீ அப்படியே சொல்லாத. அப்போனா சரிதான், இந்த மாதிரி உங்களுக்கு உதவி ஏதாச்சும் தேவையா? கண்டிப்பா கேட்கலாம், நான் உதவி பண்றதுக்கு தயாரா இருப்பேன் எப்பயுமே. அந்த பொண்ணு மாஸ்டரை பத்தி கேட்கிறான். அவங்க மாஸ்டர் அவர் வந்து எப்படிப்பட்டவரு, அவளுக்கும் அவரை பத்தி தெரியல. ஆனா அவரு வந்து நிறையவே விஷயத்த பத்தி எனக்கு சொல்லி தந்தாரு. இல்னஸ், மேஜிக், வெளி உலகத்தை பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்களை பத்தியும். போனா எனக்கும் பெக்கருக்கும் இருக்கிற மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் உங்க 2 பேருக்கும் இருக்கு. அப்படியே சொல்றேன். ஆமா பெக்கர் தான் எனக்கு இப்போ ஒரு உதவியா இருக்காரு. ஈவன் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டே விட்டு போயிட்டாங்க, சோ நான் அவருக்கு உதவியா இருக்கேன். அதே மாதிரி பெக்கர் இருக்காருல்ல, அவரு எங்க அம்மாவோட பிரதர் தான். அந்த முறையில பார்த்தா அவர் எனக்கு அங்கிள் மாதிரி தான். அவரு தான் என்னோட ரிசர்ச்சுக்கும் ஹெல்ப் பண்ண இருக்காரு. இவளோட ரிசர்ச்சும் கொஞ்சம் போரிங்கா இருக்குமா? அங்க உடனே அவன் சொல்றான், ஆமா எப்பயுமே இம்பார்ட்டன்டா இருக்கிற விஷயம் தான் போரிங்கா இருக்கும், அதனால கவலைப்படாத. கேட்டோன்னே அவ சந்தோஷமா வரா. நான் வந்து சாரி கேட்கலான்னு வந்தேன், ஆனா இங்க
நீ என்ன என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கேமலாவோட வாய்ஸ் வருமா, உடனே அவன் கேட்கறான், ஆமா என்ன வாய்ஸ் அது நம்ம கேமலா தான், அவளுக்கு தெரியல. இதே மாதிரி அவங்க பேசின்னு இருப்பாங்களா, கிறிஸ் பயங்கர வேகமா ஓடி வரான். பிரச்சனைடா, நீ தான் இதை சால்வ் பண்ணணும். இது என்ன பிரச்சனை நம்மளுக்கு தெரியல, நம்மளும் போக போகவே பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.